கட்சி தலைவர் இல்லை. அப்போ அந்த குழுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு தேதியில் புசி ஆனந்த் இருக்கிறாரு. அப்போது இப்படி ஒரு மீட்டிங்கை ஒரு உயர்மட்ட குழு அன்றாட நடக்கக்கூடிய விஷயங்களை இனிமேல் இந்த குழு தான் கையாளும்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி எதனா கட்சியில் நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை உயர்மட்ட குழு மீட்டிங்கில் கட்சி தலைவர் இல்லாமல் எதனா கட்சி கூட்டம் போட்டது நம்ம பார்த்துருக்கோமா? எல்லாமே புதுசு. என்னன்னா அவருக்கு சீரியஸ் பாலிடிக்ஸில் அரசியல் பேசுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் தனியாக இப்படி உட்காந்துக்கிட்டு சுற்றி எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ 4 கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிக்கலாமே. அவர் எதற்காக இப்படி இருக்கிறாரு என்ன? அதாவதுங்க, மக்கள்கிட்ட அணுக முடியாத தலைவர், சொந்த கட்சிக்காரர்களுக்கு நேரம் போதிய அளவுக்கு ஒதுக்குறாரான்னு தெரியல. எதுவுமே தெரியாத ஒரு அரசியல், வெறும் விளம்பரத்தை வச்சே அவர் அரசியல் பண்ணலாம். இந்த அரசியல் களம் இன்னைக்கு பப்ளிக் எதிர்பார்க்கிறப்ப வந்து நாட்கள் இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 நாள், அந்த 90 நாள்ல வந்துட போகுது. 234 தொகுதியிலேயே ஒரு வேட்பாளர் எப்படி போட போறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம்,